சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சிந்து ரூம்ல போய் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சிவா தான் போய் ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. "நீ கவலைப்படாத சிந்து. கண்டிப்பா பெரியம்மாவ நான் வந்து கேண்டீன் தொறக்கிறப்ப அழைச்சிக்கிட்டு வருவேன்" அப்படின்னு வாக்கு குடுக்குறாப்ல. அதுக்கப்புறம் தான் சிந்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனச தேத்திக்கிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷமா வழக்கம் போல மூஞ்சிக்கு பவுடர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. அங்க பைரவி வராங்க. பைரவி வந்த உடனே ஆறுமுகம் பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை எண்ணெய் அள்ளி மூஞ்சி ஃபுல்லா பூசி விட்டுட்டாங்க இல்லையா? அதே மாதிரி எங்க பூசி விட்டுருவாளோ அப்படின்னு பயப்படுறாப்புல நம்ம ஆறுமுகம். நம்ம பைரவி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து கேண்டீன் திறக்கிறதுக்கு அம்மாவை நீ தான் கூப்பிடணும் அப்படின்னு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்ல, ஆறுமுகம் பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல. உனக்கு தான் அம்மா நல்லா பேசுவாங்க, நீயே போய் கேளு அப்படின்னு சொன்ன உடனே, நான் ஏற்கனவே கேட்டுட்டேன், வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீயும் எதுக்கும் ஒரு தடவை போய் கேளு அப்படின்ன உடனே ஆறுமுகம் அப்படியே நைந்தி நைந்தி போய் அவங்க அம்மா கிட்ட சிந்துவோட கடத்தரப்பு விழாவுக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா நம்ம அன்னபூர்ணி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எதுவுமே பலிக்கவே இல்லை. இப்போ மறுநாள் காலையில் இங்கே சிந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கேண்டீன் திறக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைமில் சிவாவுக்கு ஃபோன் பண்ணால் சிவாவும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம அன்னபூர்ணியை காமிக்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு லைட்டாக மயக்கம் வருதாட்டுக்கு, பிபி மாத்திரை ஒழுங்காக சாப்பிடவே இல்லையாட்டுக்கு. உடனே நம்ம சிவாவை கூட்டிக்கிட்டு வந்து செக் பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் உங்களை ஃபுல்லாக புல் பாடியும் செக் பண்ணணும், அதனால் இப்போவே என் கூட ஆஸ்பத்திரி வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணியை நம்ம சிவா பைரவி ஆறுமுகம் 3 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம சிந்துவும் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடுறாப்புல. இப்போ எப்படியாச்சும் அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க பூ தாம்பாளத்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது வேணும்னே நம்ம சிந்து தட்டி விட்டுட்டு அன்னபூர்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே இருக்கிற மெஸ்ஸோட பேர் தெரியுது. அதில் அன்னம் மெஸ் அப்படின்னு நமக்கு காமிக்கிறாங்க. அன்னபூர்ணி அதை பார்க்குற மாதிரி நமக்கு காமிச்சு அப்படியே இன்னிய எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.